தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாமனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 9ஆம் நாள் 23/5/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை எந்த ஒரு சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது. சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது, எள்ளு சாதம் நிவேதனம் வைத்து அவற்றை காக்கைக்கு உணவாக கொடுப்பது, யாராவது இயலாதவர்களுக்கு ஒருவேளை உணவை கொடுப்பது, இவையெல்லாம் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைத்து வாழ்வில் சந்தோஷம் ஆனந்தம் ஏற்படுகின்ற வகையில் இந்த இறை வழிபாடுகள். நம் ஆலயங்களுக்கு சென்று விட்டு வருகின்ற பொழுது யாராவது இயலாதவர்கள் தர்மம் கேட்டால் இல்லை என்று சொல்லக்கூடாது. நம்மால் முடிந்த ஏதோ ஒரு சிறு தொகை, அவர்கள் 5000 10,000 என்று கேட்கவில்லை, ஒரு 5 ரூபாவோ 10 ரூபாவோ நம்மால் முடிந்த இவ்வளோதானப்பா நம்மால் இல்லை என்று சொல்லாமல் யாரெல்லாம் இந்த தர்மம் செய்கின்றார்களோ அவர்கள் கேட்கிற பொழுது இறைவன் அள்ளி கொடுப்பானாம். கோயிலுக்கு போயிட்டு நான் வர்ற பொழுது 4 பிச்சைக்காரங்கள் வழியில் இருப்பார்கள் என்றால் அவர்களை பார்த்து நாங்கள் ஏளனம் செய்யக்கூடாது. நம்மளை முடிந்த ஏதோ ஒன்று, 5 ரூபாய் கொடுக்க முடியுதா, 50 ரூபாய் கொடுக்க முடியுதா கொடுக்கலாம், 100 ரூபாய் கொடுக்க முடியுதா கொடுங்க, இல்லை ஒருவேளை சாப்பாடு எடுத்து கொடுக்க முடியுதா கொடுங்க. இது ஒரு புண்ணியம் தர்மம் ஆகின்றது. அவ்வாறு அந்த சிறப்போடு கூட இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலும் இந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டதாகிய மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வைகாசி விசாக மகோத்சவம் 15 நாள் உற்சவங்கள், 12 நாள் உற்சவங்கள், 10 நாள் உற்சவங்கள் என்று பல ஆலயங்களிலும். அந்த வகையிலே யாழ்ப்பாணம் சங்கானை இலுப்பத்தாழ்வு வெல்வீழ்பதி ஸ்ரீ முருகமூர்த்தி தேவஸ்தானத்தினுடைய வருடாந்த வைகாசி விசாக மகோற்சவம், அந்த தேவஸ்தானத்தினுடைய குருமுதல்வர் சிவாகமஞானி சிவபிரம்மஸ்ரீ சிவநித்யானந்த சிவாச்சாரியார் அவருடைய விண்ணுலக ஆசியோடு சிறப்பாக இந்த மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதேபோல் கொழும்பு பண்டாரநாயகா மாவத்தை தட்டாறு திரு சிவசுப்பிரமணியர் ஆலயத்திலும் இந்த வைகாசி விசாகத்திலே வழமையான உற்சவம் நடைபெறுவது. அதேபோல் இன்னும் பல ஆலயங்களில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டதாகிய இந்த மகோற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சில ஆலயங்களிலே பாலஸ்தாபனம் செய்யப்பட்டிருப்பதனாலே அங்கே அந்த துவஜாரோகணம் இல்லாமல் வெறுமனே ஒரு சிறிய அபிஷேகத்தோடு பூஜைகள் நடைபெறுகின்ற ஆலயங்களும் உண்டு. அந்த வகையிலே கண்டி வத்துகாமம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானத்திலே இந்த 15 நாட்களுக்கு இந்த மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எதிர்வருகின்ற சனிக்கிழமை 30/5/2026 அன்றைய தினம் இந்த பௌர்ணமியோடு சேர்ந்த வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகத்திலே அங்கே தீர்த்த உற்சவத்தோடு நிறைவு பெறும். முதல் நாள்
இப்போ நேற்றைய தினம் அந்த வைகாசி விசாகம் நட்சத்திரம் ஆரம்பிக்குதுங்கிறதுனால 29/5/2026 வெள்ளிக்கிழமை இந்த இரவு பஞ்சரத பவனி நடைபெறும் விசாக நட்சத்திரத்திலே. மறுநாள் விசாகமும் பௌர்ணமியும் சேர்ந்த அதிகாலையிலே தீர்த்த உற்சவத்தோடு மாலை துவஜ அவரோகணம் நடைபெற்று இந்த உற்சவம் சிறப்பாக நிகழ இருக்கின்றது. இவ்வாறான இந்த உற்சவ காலங்களிலே நாம் ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்வது, தொண்டுகள் செய்வது, நம்முடைய சரீர தொண்டுகள் ஆலயத்தில் சென்று கூட்டுவது, பெருக்குவது, தோரணம் கட்டுவது, மாவிளை கட்டுவது, வாழைமரத்தை கட்டுவது, இவ்வாறான பணிகளையும் நாம் செய்கின்ற பொழுது அந்த தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்பதற்கிணங்க இறையருளும் குருவருளும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவை நாம் என்றென்றும் குருவாக இருக்கின்றார் என்று ஏற்றுக்கொள்கின்றோம். முதல் ஏற்பாட்டிலே அல்லது இஸ்ரேல் மக்களுடைய யூத சமயத்திலே குது என்பது குதூகலமாக இருக்கின்றவர்கள். அவர்கள் தங்களுடைய இந்த கடமையை செய்வதற்காக பல்வேறு சட்டங்களை, ஒழுங்குகளை அவர்கள் கடைபிடித்து ஆண்டவருக்கு பலி ஒப்பு கொடுத்தார்கள். மக்கள் சார்பாக இடைநிலையாளர்களாக இருந்து மிருகங்களை வெட்டி இரத்தத்தை பலியாக ஒப்பு கொடுத்து பல்வேறு பலி வகைகளை அவர்கள் காலகாலமாக அவர்கள் ஏற்படுத்தி மோசே, ஆரோன் வழிவந்தவர்கள் இந்த குருத்துவத்தை அவர்கள் மிகவும் நுணுக்கமாக கடைப்பிடித்து வந்தார்கள். பலி ஒப்பு கொடுப்பதுதான் அவர்களுடைய முதலான மேன்மையான பணியாக கருதப்பட்டது. ஆனால் கிறிஸ்துவினுடைய வாழ்விலே கிறிஸ்துவும் ஒரு குருவாக இருந்தார். அவர் சடங்குகளை நிகழ்த்துகின்ற ஒரு குருவானவராக அல்லாமல் அவரை மெல்கிசேதேக்கின் முறைப்படி என்றென்றும் குரு என்று சொல்லப்படுகின்றது. மெல்கிசேதேக் என்பவர் இந்த பரம்பரையாக வருகின்ற யூத மதத்திலே இருக்கின்ற குரு அல்ல. அவருடைய பின்புலம் தெரியாத ஒரு குரு. அவருடைய முறைப்படி குருவாக கிறிஸ்து விளங்குகின்றார் என்றால் அவர் ஒரு பரம்பரையாக கிடைத்த அந்த கடமையை செய்தார் என்பதல்ல. கிறிஸ்துவுடைய வாழ்வில் அவர் தம்மை பலியாக்கினார். அவருடைய சாவு ஒரு பலியாக இருக்கின்றது, வேள்வியாக இருக்கின்றது. வெறுமனே மிருகங்களுடைய இரத்தத்தை பலியாக ஒப்பு கொடுப்பதல்ல. தன்னுடைய வாழ்வில் இரத்தம் சிந்தி பாடுபட்டு அவர் சாவை அணைத்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். சாவை அவர் மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். மிகவும் துன்பகரமான, தாங்க முடியாத, வேதனைக்கு உட்படுத்தப்பட்ட இந்த சாவு, அவருடைய சாவு என்பது அவர் குற்றமற்றவராக இருந்தும் குற்றவாளியாக கொலை செய்யப்படுகின்றார். அதற்கு தம்மை கையளிப்பதுதான் அவருடைய குருத்துவத்தினுடைய உண்மைத்தன்மையாகும். குரு என்பது அவர் வேறு,
பலிப்பொருள் வேறு அல்ல. அவரே பீடமாகவும் பலிப்பொருளாகவும் ஆகினார். அதனால் இயேசுவினுடைய குருத்துவம் அவருடைய பாடுகள் சாவிலே நிலைநிறுத்தப்படுகின்றது. அதனால் அவர் என்றென்றும் குருவாக இருக்கின்றார், தனிப்பெரும் குருவாக இருக்கின்றார். அவருடைய குருத்துவத்திலே பணிக்குருத்துவமாகவும் பொதுநிலையினருடைய பொது குருத்துவமாகவும் நாங்கள் கலந்து கொள்ளுகின்றோம். பலியிலே நாங்கள் கலந்து கொள்ளுகின்ற பொழுது அந்த பலி அவருடைய சாவினுடைய நினைவில் நாங்கள் கலந்து கொள்வதனூடாக கிறிஸ்துவினுடைய சாவோடு எங்களுடைய வாழ்வை நாங்கள் இணைத்து கொள்கின்றோம். வெறுமனே ஒரு சடங்காக அல்ல, அன்றாட நாங்கள் எதற்காக தியாக மனத்தோடு எங்களை கையளிக்கின்றோமோ, தியாகம் செய்கின்றோமோ, எங்களை வேள்வியாக்குகின்றோமோ, பலியாக்குகின்றோமோ, அதன் வழியாக நாங்கள் கிறிஸ்துவினுடைய மேன்மையான குருத்துவத்திலே எல்லோருமே பங்கேற்கின்றவர்களாக திகழ்கின்றோம். கிறிஸ்து தம்முடைய குருத்துவத்தில் எங்களுடைய வாழ்வு இணைந்து கொள்வதற்கு அவர் எங்களுக்கு அருள் கூற வேண்டும் என்று இந்த நாளிலே மன்றாடுவோமாக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னிக்கக்கூடிய உணர்வு, விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு எப்படி இருந்தது என்பதை சில வரலாற்று தொகுப்புகளினூடாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எவரும் துன்புறுத்தப்படாத அளவுக்கு, எவரும் சித்திரவதை செய்யப்படாத அளவுக்கு துன்புறுத்தப்பட்டார்கள், கஷ்டப்படுத்தப்பட்டார்கள், சொல்லனா துன்பங்களை அனுபவித்தார்கள். அந்த நேரங்களிலெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக, மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆட்டிறைச்சியை பொரித்து அதன் முன்னஞ்சந்தில் நஞ்சை ஊட்டி நபி அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி ஒரு பெண்மணி திட்டம் தீட்டுகின்றாள், சதித்திட்டம் செய்கின்றாள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் ஓரிரு துண்டுகளை உட்கொண்டதற்கு பிறகு அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு அந்த செய்தியை அறிவிக்கின்றான், இந்த மாமிசத்திலே நஞ்சூட்டப்பட்டிருக்கின்றது, சாப்பிட வேண்டாம் என்று. உடனே சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு தோழர்களையும் சாப்பிட வேண்டாம் என்று தடுத்துவிட்டு அந்த பெண்மணியை அழைக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர். அழைத்து விசாரணை செய்கின்றார்கள். ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்ட நேரத்திலே அந்த பெண்மணி, அரத்து கத்தலக்க, உங்களை கொலை செய்வதற்கு நான் விரும்பினேன், அதனால்தான் இந்த வேலையை செய்தேன் என்று சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்களோடு படை தளபதிகள் கூட இருக்கின்றார்கள். நபி அவர்கள் ஒரு சைக்கினை செய்திருந்தால் போதும் அந்த பெண்ணை கொலை செய்திருப்பார்கள். அப்படி இருந்தும் கூட சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அந்த பெண்ணை நாங்கள் கொலை செய்து விடட்டுமா? உங்களை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் செய்த இந்த பெண்ணை நாங்கள் கொலை செய்து விடட்டுமா என்று கேட்ட நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு எதிரிகளை கூட பழிவாங்குகின்ற அந்த வாய்ப்பு தன்னுடைய கையில் இருக்கின்ற நேரத்திலும் கூட நபி அவர்கள் மன்னித்தார்கள் என்ற வரலாறு இந்த இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், இந்த அளவுக்கு எதிரிகளை கூட மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமின்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சாப்பிட்ட அந்த மாமிச துண்டுகள் தான் அவருக்கு மரண தருவாயிலே அவரை மிகவும் வேதனைப்படுத்தியது என்பதை ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அப்படியென்றால் நபி அவர்கள் மரணிப்பதற்கே காரணமாக இருந்த எதிரிகளை கூட மன்னித்த வரலாறுகள் இஸ்லாத்தில் இருக்கின்றது. அதே போன்று எங்களுக்கு தெரியும், ஒரு முறை யமாமா பிரதேசத்திலே ஒரு கோத்திர தலைவராக இருந்த சுமாமா என்ற ஒருவர், அவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் பல சூழ்ச்சிகளை செய்தவர், இஸ்லாத்திற்கு பல சதிகளை செய்தவர், பல தோழர்களை கொன்று குவித்தவர். அப்படிப்பட்ட அநியாயங்களை செய்த ஒருவர் கைதியாக பிடித்து வரப்பட்டு மஸ்ஜிது நபவியின் தூணிலே கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே நபி அவர்கள் முதல் நாள் அவரிடத்திலே வந்து அந்த தோழரை பார்த்து, சுமாமாவே, உங்களிடத்திலே என்ன இருக்கின்றது, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட நேரத்திலே,
என்னிடத்தில் ஒரு நல்ல செய்தி இருக்கின்றது. நீங்கள் என்னை மன்னித்தால் நன்றி உள்ளவனாக நான் இருப்பேன். நீங்கள் என்னை கொலை செய்தால் நான் கொலை செய்யப்படுவதற்கும் தகுதியானவன். உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டுமென்றால் கேளுங்கள், தருகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் மௌனமாக சென்று விடுகின்றார்கள். இரண்டாவது நாளும் வந்து அதே கேள்வி, சுமாமாவே உம்மிடத்தில் என்ன இருக்கின்றது என்று கேட்ட நேரத்தில் அதே பதிலை அந்த தோழர் சொல்லுகின்றார். என்னிடத்தில் ஒரு நல்ல செய்தி இருக்கின்றது. நீங்கள் என்னை மன்னித்தால் நன்றியுள்ளவனாக நான் இருப்பேன். என்னை கொலை செய்தால் நான் கொலை செய்யப்படுவதற்கும் தகுதியானவன். உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டுமென்றால் கேளுங்கள், அள்ளி தருகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் மௌனமாக சென்று விடுகின்றார்கள். மூன்றாவது நாளும் வந்து அதே கேள்வி, அதே பதில். அதற்கு பிறகு நபி அவர்கள் தோழர்களை பார்த்து சொல்கின்றார்கள். நபி அவருடைய உத்தரவை எதிர்பார்த்து கொண்டிருந்த தோழர்கள், எப்படிப்பட்ட உத்தரவு என்றால் சுமாமாவை கொலை செய்யுங்கள் என்று நபி அவர்கள் எங்கே சொல்லுகின்றார்கள் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்த தோழர்களை பார்த்து நபி அவர்கள் எதிர்பாராத ஒரு வார்த்தையை, உத்தரவை பிறப்பிக்கின்றார்கள். எப்படி? அத்துலிக்கு சுமாமாவை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆச்சரியத்தோடு, நபிகளாருடைய கட்டளை அல்லவா, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த உணர்வோடு விடுதலை செய்கின்றார்கள். அந்த சுமாமா என்ற தோழர் உடனே குளித்துவிட்டு வந்து நபிகளாருடைய கையை பிடித்து, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கின்றேன் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். நபி அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், இந்த உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருந்தது, ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய பூமியாக இந்த மதீனத்து பூமி இருந்தது, ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கக்கூடிய பூமி இந்த மதீனத்து பூமி. உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய முகமாக இருந்தது உங்களுடைய முகம், ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கும் முகம் உங்களுடைய முகம்தான் என்று நபி அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள். எனவே இப்படி பலரை இஸ்லாத்தின் பால் கவர்ந்தது நபிகளாருடைய மன்னிக்கக்கூடிய கொள்கை, விட்டு கொடுக்கக்கூடிய அந்த கோட்பாடு என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே மன்னிக்கக்கூடியவராக, எதிரிகளை கூட மன்னிக்கக்கூடிய அந்த பண்பு நபிகளாருடைய வாழ்க்கையை அலங்கரித்த பண்பு. எனவே மன்னிக்கக்கூடியவர்களாக, விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து உண்மையான முஸ்லீம்களாக மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.